2025-26 ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ ரொம்பவே எலக்ட்ரிஃபையிங்கா போயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். அதுல ஆர்சனல் ஒரு பெரிய ஹைஜாக் பண்ணியிருக்கானுங்க. டோட்டனமுக்கு போயிட்டு இருந்த எபிரிச்சே ஈசேவ அப்படியே ஆர்சனலுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கானுங்க. இந்த சம்மரோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் மூவ் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆர்சனல் ஃபேன்ஸ் எல்லாருமே செலிப்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் எபிரிச்சே ஈசே கிறிஸ்டல் பேலஸோட ஒரு சென்சேஷனல் டாலன்ட். இந்த பேக்கேஜ் பாத்தீங்க அப்படின்னா 60 மில்லியன் வந்து அப்ஃப்ரண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீயா கொடுக்க போறாங்க. அண்ட் 7.5 மில்லியன்ஸ் ஆட் ஆன்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்சனலுக்கு இது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஜஸ்ட் ஒரு சைனிங் இல்ல. என்னடா ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் எபிரிச்சே ஈசே வந்து டோட்டனம ஸ்னப் பண்ணிட்டு ஆர்சனலுக்கு இப்போ சைன் பண்ணியிருக்கான். அதுவும் இல்லாம எபிரிச்சே ஈசே ஆர்சனல் தான் அவனோட பாய்ஹுட் கிளப். ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்து கிளியரா பாத்துறலாம். டோட்டனம் எபிரிச்சே ஈசேவோட லாஸ்ட் ஒரு 15 டேஸா கிறிஸ்டல் பேலஸ் அண்ட் எபிரிச்சே ஈசே 2 பேர் கூடயுமே டாக்ஸ்ல வந்து அபிஷியல் டாக்ஸா இருந்திருக்கானுங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கிறிஸ்டல் பேலஸோட 55 மில்லியன்ஸ் பிளஸ் 5 மில்லியன் ஆட் ஆன்ஸ். இதுல ஒரு 60 மில்லியன் பேக்கேஜ்க்கு டாக்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அண்ட் எபிரிச்சே ஈசேவோட பெர்சனல் டெர்ம்ஸ், அந்த கான்ட்ராக்ட், அந்த வேஜஸ் எல்லாமே வந்து டாக்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. சோ அபிஷியலா சைன் பண்ண போற நேரத்துல ஆர்சனலோட கை ஹேவர்ட்ஸ் அவனுக்கு வந்து இப்போ ஒரு நீ இன்ஜுரி வந்திருக்கு. மோஸ்ட் ஆஃப் த சீசன் இன்ஜுரில தான் இருக்க போறான். சோ ஆர்சனலுக்கு ஒரு ஃபார்வர்ட் சைனிங் கண்டிப்பா தேவை. இந்த நேரத்துல எபிரிச்சே ஈசேக்கு வந்து கால் போகுது. சோ எல்லாத்தையும் பேசி முடிக்கிறானுங்க. டக்கு டக்குன்னு எல்லாமே முடிஞ்சு இப்போ ஆர்சனலுக்கு எபிரிச்சே ஈசே சைன் பண்றான். சோ ஈசே வந்து ஆர்சனலோட ஒரு பெரிய பெரிய ஃபேன். சின்ன வயசுல இருந்தே ஆர்சனல் தான் அவனோட பாய்ஹுட் கிளப். அதாவது அந்த கிளப்ப தான் பார்த்து வளர்ந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி கிளப் வந்து எபிரிச்சே ஈசேக்கு ஆர்சனல். சோ எப்போ ஆர்சனல் வந்து எபிரிச்சே ஈசேவ கான்டாக்ட் பண்ணாங்களோ அப்பவே ஏஜென்ட் கிட்ட சொல்லி டோட்டனமோட இருக்கிற எல்லா கான்டாக்ட்டையும் கட் பண்ணுங்க. நான் வந்து அங்க போறதில்ல. ஆர்சனலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டான். இதுக்கு பேர் தான் வந்து லாயல்டின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஆர்சனல் வந்து ஆகஸ்ட் 10ல இருந்தே இந்த டீல வந்து சீக்ரெட்டா வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. சோ ஒரு மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆர்சனலுக்கு. சோ ஈசே டூ ஆர்சனல் இத ஏன்டா இவ்ளோ பெருசா பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் வந்து ஆர்சனல் டீமுக்கு என்ன கொண்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எபிரிச்சே ஈசே ஒரு மெஜிஷியன் ஆன் த பால் அப்படின்னு தான் சொல்லுவேன். 14 கோல்ஸ் அண்ட் 11 அசிஸ்ட் லாஸ்ட் சீசன்ல டோட்டலாவே அடிச்சிருக்கான். அதுல ஒரு வின்னர் கோல் எஃப்ஏ கப் ஃபைனல்ல மான்செஸ்டர் சிட்டியோட. அவன்கிட்ட அட்டாக்கிங் ஃபிளேர் இருக்கு, விஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் ட்ரிபிள் பண்ணும்போதெல்லாம் ஷோல்டர் டவுன் பண்ணி டிஃபென்ஸ சூப்பரா அன்லாக் பண்ணுவான். அவன்கிட்ட அந்த கில்லர் பாஸுமே இருக்கு. எபிரிச்சே ஈசேவோட வெர்சடாலிட்டி மைக்கேல் ஆர்டெட்டாக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவன் வந்து விங்கர்லயும் ப்ளே பண்ண முடியும், நம்பர் 10லயும் ப்ளே பண்ண முடியும். தேவைப்பட்டா அவன் வந்து டீப் டவுன்ல அந்த மிட்ஃபீல்ட்லயும் ப்ளே பண்ண முடியும். அந்த டெக்லான் ரைஸ், அப்புறம் அந்த மார்டின் ஓடகார்ட் இந்த ரோல்லயுமே அவனால ப்ளே பண்ண முடியும். சோ இந்த வெர்சடாலிட்டி அவன் வந்து ஆர்சனலுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். சோ லாஸ்ட் வீக் நடந்த செல்சி வெர்சஸ் கிறிஸ்டல் பேலஸ் இந்த மேட்ச்ல வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரே ஒரு மூவ்ல செல்சியோட பிரஸ் எல்லாம் மூவ் பண்ணிட்டு அவன் வந்து சூப்பரா அந்த பால வந்து கேரி பண்ணிட்டு போனான். சோ லிட்டரலி எ மேஜிஷியன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இமேஜின் ஒரு ஆர்சனல் ஃபேனா உங்களுக்கு இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் இல்ல, ஒரு ஹோம் கமிங் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இது அவனுக்கு பாய்ஹுட் கிளப். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். புக்காயோ சாக்கா, ஓடகார்ட் அப்புறம் அவங்களோட நியூ சைனிங் விக்டர் யோக்கரஸ் இந்த 3 பேரோட அவன் லிங்க் அப் ப்ளே பண்ணும்போது எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. சோ இந்த மூவ் வந்து ஆர்சனலோட மேனேஜர் மிக்கேல் ஆர்டெட்டா அண்ட் அவங்களோட ஸ்போர்ட்டிங் டைரக்டர் ஆண்ட்ரே பெர்ட்டா இவங்களோட அந்த ஒரு விஷன காமிக்குது. அவங்களோட அந்த ஆம்பிஷியஸ காமிக்குது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து 6 பிளேயர்ஸ இந்த டிரான்ஸ்ஃபர்ல சைன் பண்ணியிருக்காங்க. நோனி மடுவாக்கி, விக்டர் யோக்கரஸ் அண்ட் மார்டி சுபிமெண்டி. சோ 7th பிளேயரா எபிரிச்சே ஈசே வந்து சைன் பண்ணியிருக்கான். சோ 68 மில்லியன் டிரான்ஸ்ஃபர் ஃபீ. இது வந்து அவங்களோட 3rd எக்ஸ்பென்சிவ் சைனிங் ஆஃப் ஆல் டைம். இது ஜஸ்ட் வந்து மணி மட்டும் இல்ல. அவங்க டோட்டனம்ம லிட்டரலி 2 டேஸ்ல பீட் பண்ணி இந்த சைனிங் வந்து பண்ணியிருக்காங்க. சோ ரொம்பவே ஒரு ஸ்மார்ட்டான மூவ். சோ எல்லாருக்கும் தெரியும் ஆர்சனல் வந்து டீம வந்து ரொம்ப வருஷமா பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த வருஷம் அவங்க வந்து டாமினேட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. சோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. சோ ஆர்சனல் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. பிகாஸ் எபிரிச்சே ஈசே அந்த மாதிரியான ஒரு பிளேயர். பட் நான் உங்களோட கருத்த வந்து கேட்கறதுக்கு ஆசைப்படுறேன். கமெண்ட்ல உங்களுக்கு தோன்ற எல்லாத்தையுமே சொல்லி விடுங்க. எஸ்பெஷலி டோட்டனம்ம ஆர்சனல் எப்படி வந்து ஸ்னப் பண்ணானுங்க அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லுங்க. அண்ட் எபிரிச்சே ஈசே டூ ஆர்சனல் இந்த டீல நீங்க எப்படி பார்க்கறீங்க அண்ட் ஹவ் ஹி கேன் டெவலப் ஆர்சனல். அதுக்கு முன்னாடி ஸ்மாஷ் த லைக் பட்டன் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 60% மேல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம லைவ் நியூஸ் அண்ட் லைவ் வாட்ச் எல்லாம் பண்ணும்போதெல்லாம் சீக்கிரமா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் டக்குனு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு F40 லெஜெண்ட்ல ஜாயின் ஆயிக்கோங்க. Until then, let's keep the fucking ball rolling.